Hello friends, welcome back to Ankali Garden. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாடி தோட்டத்துல ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரோஜா பூக்கள் வந்து நிறைய பூக்கள் பூத்திருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மில்கி ஒயிட் ரோஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பூக்கள் பூத்திருக்காங்க. இதெல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தோட புது வரவு தான். இது வந்து 2வது டைம் பூத்திருக்காங்க. செடி வாங்கி அடுத்ததா வந்து இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இது முன்னாடி இருக்கிறது தான். 2 பூக்கள் தான் இப்போ இருக்குது. அடுத்தது நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம இந்த கலர் சேஞ்சிங் ரோஸ் தான். எல்லோ கலர்ல பூத்து அடுத்து வேற கலர் சேஞ்ச் ஆகுறது தான். வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்து பூத்திருக்காங்க, நிறைய திழுத்திருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி இந்த கமல் ரோஸ் தான். ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும். குட்டி குட்டியா இயரிங் மாதிரியே தான் இருக்கும். அடுத்ததான் வந்து அடுத்த பட்டன் ரோஸ் வெரைட்டி. இது வந்து நமக்கு வந்து எல்லோ கலர்ல பூத்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகுற கலெக்ஷன். இதெல்லாமே ரீசெண்ட் டேஸ்ல இப்போதான் நான் வாங்கி வச்சது. எல்லாமே சூப்பரா நல்லா அழகா வராங்க. இந்த பூக்கள் பூக்கிறத பார்த்து எனக்கு இப்போ வந்து ரோஸுக்கு மேலே வந்து ரொம்ப ஆசை வந்திருக்குது. ரோஸ் வளர்த்துறதுல கொஞ்ச நாளாக ரோஸுக்கு மேலே வெறுப்பாக இருந்துச்சு, எதுவும் சரியாக பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்களும் இப்போ புதுசாக தோட்டம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நல்லா வருது சூப்பராட்டு. அடுத்ததாக வந்து நம்ம ரெட் கலரு, அதுவுமே சூப்பராக அழகாக பூ பூத்திருக்காங்க. இந்த பூக்கள் எல்லாம் நமக்கு நிறைய கிடைச்சதுன்னா இதை மட்டுமே நம்ம தனியாக மாலை மாதிரி கட்டி சாமிக்கு போடலாம். இல்லை இதே நம்ம ரெட் கலரில் ட்ரெஸ் போடுறோன்னா இந்த பூக்கள் மட்டும் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம தனியாக கட்டி அந்த பிரைடு கல்யாண பொண்ணுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து வைக்கலாம். அதுக்குமே யூஸ் ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் கலராக வாங்கி வச்சுட்டோன்னா அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். குட்டீஸுக்கு வந்து அந்த போ மாதிரி அப்படியே நம்ம வந்து கெட்டி தலையில் வைக்கலாம். அதுவுமே செமையாக இருக்கும். இது வந்து அதே சேம் தான். சேம் கலர் வந்து ஒரு 2 செடி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் மட்டும் ஒரு 3 செடி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் வந்து கொத்து கொத்தா பூக்கிற ரோஸ் கலெக்ஷன் வெரைட்டி தான். இதுவுமே வாங்கி வச்சதுலேருந்து எப்போவுமே நமக்கு வந்து பூ பூத்துட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஒரு பூ இருக்குது. இவ்வளோ பூக்கள் கிடைச்சிருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம இது வந்து ஒயிட் கலரில் பூக்கிற பட்டன் ரோஸ் தான். ஆனால் பிங்காக பூத்து ஒயிட்டாக மாறும். இன்னும் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வீட்டோட புது வரவு தான் இது, இந்த ஒயிட் கலர் பட்டன் ரோஸு. இது கொஞ்சம் பெருசாக பூக்கிறது தான், இன்னும் விரியும். நம்ம அதுக்கு முன்னே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தோட புது வரவு தான், டபுள் கலர் ரோஸு. அடுத்ததாக வந்து நம்ம இங்கே பன்னீர் ரோஸ் பூ பூத்திருக்காங்க, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் தான் இன்றைக்கி பூத்த பூ, வேறு எல்லாமே வந்து ஆல்ரெடி பூத்தது. ஸோ வந்து அதெல்லாம் கொட்டிடுச்சு. அப்புறம் நம்ம காஷ்மீர் ரோஸ் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நிறைய பூத்திருக்காங்க காஷ்மீர் ரோஸு. காஷ்மீர் ரோஸ் வந்து ஒரே ரோஸ் தான், ஆனால் வந்து டார்க் ரோஸ் கலர்லேயும் பூத்திருக்காங்க, லைட் ரோஸ் கலர்லேயும் பூத்திருக்காங்க. அடுத்ததுமா பன்னீர் ரோஸ் தான். இதுவும் வந்து ஆல்ரெடி பூத்தது தான். இந்த ஒரு பூ மட்டும் புதுசுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது பன்னீர் பட்டன் ரோஸு, அதுவும் விழுந்துடுச்சு. பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து இப்போ 2வது திழுத்து பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து இது நாட்டு வெரைட்டி ரோஸ் தான், பிங்க் கலரு. இதுவுமே நிறைய பூக்கள் பூத்திருக்காங்க. இந்த ரோஸ் வந்து ஒரு சில டைம் வந்து நல்லா பெரிய பூவாக நல்லா பூக்குறாங்க, ஒரு சில டைம் வந்து
இந்த சின்ன சின்ன பூவாக தான் பூக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அதே சேம் டைப்பில் தான் மிக்சிங்கில் இருக்குது. இது வந்து இந்த ரோஸ் வந்து 2-3 பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க வாங்கினவங்க எல்லாம் கேட்குறாங்க, அது நீங்கள் உங்களுக்கு அழகாக பூ பூத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே சேம் ட்ராபேக் இருக்க தான் செய்து பாருங்கள். அந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி பூ பூக்குறது இன்னமும் இருக்குது. அதே சேம் ரோஸ் தான் இது. பரவாயில்ல, நல்லா அழகா பூத்திருக்காங்க. அழகா இவ்வளோ பூ கிடைச்சிருக்கு. இன்னும் 2 பூ இருக்குதுங்க. பூவே இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் பறிக்கும் போதெல்லாம் நமக்கு பிளேட் நிறைய பூ கிடைக்குது. இதோட மெயின் ரீசன் என்னன்னா, எங்கிட்ட இருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாட்டு வெரைட்டி ப்ளஸ் வந்து எல்லாமே இந்த பட்டன் வெரைட்டி, நிறைய இந்த கொத்து கொத்தா பூக்குற கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கு மெயின் காரணமே. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு பூச்சி இருக்குது. அது இப்போ என்ன கடிக்க வேற செஞ்சிச்சு. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஜூம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 3-4 சேர்ந்து என்ன கடிச்சிருச்சு. இதை வந்து நான் வந்து ராத்திரியாக கொளுத்த போகிறேன். எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஏன் இதுக்கு வேற வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லையா? என் பன்னீர் ரோஸ் செடி தான் கிடைச்சிச்சா? எப்படி இருக்குது பாருங்க. செம்மையான கடி, அப்படி வலிக்குது. இன்னும் ஒரு காஷ்மீர் ரோஸ் இருக்குது. இல்ல அது அங்கதானே இருக்குது. இந்த நாட்டு ரோஸ் இருக்குது. இது விழுந்துருச்சு. அப்புறமா இங்க இந்த பக்கம் இருக்குது நம்ம சென்ட் ரோஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி தான்ப்பா ரோஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பூ பூத்துருக்குது. இல்லைன்னா நல்லாவே பூக்காது, ஒரு மாதிரி பூத்துட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த கலர் ரோஸும் பூ பூத்துருக்குது. அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைச்சிருக்குது. இங்கேயும் இருக்குது. ஆரஞ்சு கலர் ரோஸ். இது வந்து என்னைக்குமே மிஸ் ஆகிரும் வீடியோ எடுத்து முடிக்கும் போது. ஆனால் வந்து அது ரெகுலராக பூத்துட்டே தான் இருக்குது. அதுக்கு மூட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரில. இங்கே பாருங்க, மூடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. பட்டு போயிடும் போல தான் இருக்குது. ஆனாலுமே பூ தந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரே பாட்டில் வந்து 2 ரோஸை வச்சுருக்கேன். சேம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சேல்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 1 or 2 டேஸில் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ பூக்கள் நமக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.